புதுமுகங்களை நீ பாராளுமன்றத்தில் கால் வைக்க போறீர்கள் என்ற குழந்தைகளே வடிவா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்ப நீங்கள் நிக்கிற இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிக்கிற இடத்துல இருந்து யோசிக்கணும் இந்த விஷயத்தை. புதுசா தமிழ் பக்கத்தால பாராளுமன்றத்துக்கு ஏற போற குழந்தைகள் போன வருஷம் இதே நேரம் நீங்கள் நிக்கிற இடத்துல இருந்து யோசிங்கோ. நீங்கள் எம்பி ஆகுவியல் என்று நினைச்சிருந்தீங்களா? இல்லதானே? நீங்கள் எம்பி ஒரு பாராளுமன்ற எம்பி ஆவியல் என்று நினைச்சிருந்தீங்களோ? இல்லதானே? ரைட். உங்களுக்கு முதல் இருந்தார்கள் இருக்கணும் தானே. உலகாலம் தமிழ் மக்கள் இந்த எலெக்ஷன் போட்டை எடுத்து தமிழ் மக்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு தாக்கல் இருக்கணும் தானே. அவைகளை கொஞ்சம் இப்ப நிக்கிற இடத்துல இருந்து திரும்பி பாருங்க. அதே நிலைமை மாறிடக்கூடாது. உங்களுக்கு எந்த காலமும் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுடக்கூடாது. அப்ப அந்த நிலைமை ஏன் ஏற்பட்டது? இப்ப அங்கால நிக்கிறார்கள் இப்ப நீங்க பாக்குறீங்களே, அவைகளுக்கு ஏன் ஏற்பட்டது? தமிழ் மக்கள் இந்த கதையை நாட்டு ஜனாதிபதியை கொண்டு போய் சேர்க்குது. பாராளுமன்றத்துல உளரலாம். அப்ப என்ன விதத்திலையும் பாராளுமன்றத்துல உளரலாம். கதிரையை தூக்கி எறியலாம், கிளாஸை தூக்கி எறியலாம், இன்னமும் செய்யலாம், புத்துகளை காட்டலாம். கதை நடைமுறையும் செய்யுது. நடைமுறை மக்கள் உங்களை நம்பி தெரிவு செய்திருக்கணும். அனுர ஜனாதிபதி என்ற சைட்டால புது முகங்களாக பாராளுமன்றத்தில் வரக்கூடியது. ஆனா மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மக்கள் இந்த பிரச்சனையை இறங்கி பாருங்க. ஒவ்வொரு பின்தங்கின கிராமங்களுக்கும் போங்க. அவைகளை மாதிரி இந்த ரேடோ கிடைச்சிட்டோன்னு உங்கள்கிட்ட இருந்துடக்கூடாது. ஆட்சியும் மாறி விட்டுரும் சில வழியில. இப்ப நீங்கள் இப்ப எம்பியா இருக்கிறீங்களா, திரும்ப அதே இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துட்டேன். அப்ப மக்களை தக்க வைக்க பாருங்க. ஈழ கிராமங்களுக்கு இறங்கும் முதல் கட்டம். ஈழ என்ற போட்டான் இந்த உயர்வு. ஈழ கிராமங்களுக்கு இறங்கும். அந்த காலத்துல மன்னர்மார் என்ன செய்வாங்கன்னா வீடு வீடா தெரிவாங்க. பிச்சைக்காரன் ஒரு கிழிஞ்ச துண்டுகளோட தெரிவாங்க. கணக்கெடுக்க மாட்டான். அப்படியே தெரிஞ்சுதான் அந்த மக்கள்கிட்ட இதுகளை நிலப்பாடுகளை அந்த அரசன் பார்ப்போம். அப்படி தெரிஞ்சது. ஆன முறையில தமிழ் மக்களுக்கு என்றைக்குமே நீங்கள் தரும். ஏன்னு சொன்னா பாராளுமன்றத்திலிருந்து முழுக்க எல்லாம் பழிச்சு துடைச்சு கிளீன் பண்ணப்பட்டு சட்டமான ஆக்களா தூக்கி போடப்பட்டிருக்கு. சரியா? இந்த நாட்டு அரசனோட நீங்கள் ஒத்துணங்கி செயல்பட்டு இந்த மக்களோட சகல பிரச்சனைகளை முன்னெடுத்து கொண்டு போவியலா இருந்தா நீங்கள்லாம் ஆக்கள் உங்களை கடைசி வரையும் கைவிடாது. ஈழச்சனம் வசதியான ஆக்கள் கைவிட்டாலும் கஷ்டப்பட்ட இனம் கைவிடாது. ஈழக்கிராமங்களுக்கு இறங்கு. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. புதுமுகங்களுக்கு இப்ப பாராளுமன்றம் அனுர அரசன், சும்மா ஜனாதிபதி என்றாலும் சொல்லல, அரசன். அந்த அரசன் வழியில நடக்கும். எல்லாமே சும்மா சட்டமான முறையில் நிகழ்வு நடக்கும். ஈழ மக்களை கவனிக்கும். ஈழ கிராமங்களுக்கு தெரியுங்க. பெரிய பிராடோர் வச்சு ரோடி பண்டர் கிடைச்சிட்டா போல அந்த வளவில் கிடந்துடுறாங்க. ஏசிகளில் கிடக்குறதையும் குறையும், ரத்தமாக்கி போடும். தெரிஞ்சு ஈழ கிராமங்கள்ல என்னென்ன நடக்குது, துன்பங்கள், யார் யார் கஷ்டப்பட்டுருக்கிறான், யாரு நோய் வாய்ப்பட்டுருக்கிறான், யாருக்கு இடுப்பு கலண்டது, யாருக்கு என்னென்ன பிரச்சனை இறங்கி பாருங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் இறங்கி மக்களை கண்டு வீடு வீடா தெரிஞ்சு நோட்டீஸா கொடுக்குறதுல எல்லாமே இருக்குது. இப்ப எலெக்ஷனுக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கல, உங்களோட டீம் அப்படி தெரிஞ்சுக்கோ. அதே போல இருக்கும். நீங்கள் இப்ப எம்பி ஆகினா கூடாது.